இன்றைக்கி மோர்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் தயிர் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே கப்பில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பீட் பண்ணி விடுங்க. பீட் பண்ணிவிட்டு இப்போ அதே கப்பில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணி விட்டுருங்க. கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மோர் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். மோர் மிளகா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாயோ இல்லை காஞ்ச மிளகாயோ உங்களுக்கு எது தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காக ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது பாருங்கள். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜ் வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மோர்களி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.